இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஃபாதர். யூ ஆர் வண்டர்ஃபுல், யூ ஆர் வண்டர்ஃபுல் லார்ட். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. நாங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில நீர் கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி. அற்புதமாக நடத்துறீங்க. உமக்கு நன்றி. நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. We praise you, Lord. We thank you, Jesus. We thank you, Holy Spirit. Thank you, Lord. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய பரிபூரணம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. Let your abundance manifest in their life. சகலமும் நன்மைக்கு நேராக அவர்கள் வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றி. நன்மைக்கு நேராக காரியங்கள் திரும்புகிறதற்காக நன்றி. என் தேவன் நல்லவர் 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 ஆண்டவரே. நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தை ஆண்டவரே நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless this month, Lord. இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் எங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருத்தருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, நன்மைகளால் நிரப்பப்பட்ட மாதமாக இருப்பதாக ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் பெருகி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். நீர் நல்ல தேவன், நல்ல தகப்பன் ஆண்டவரே. நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறீங்க. உமக்கு நன்றி. நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. We thank you, Holy Spirit. We praise you, Lord. Thank you, Holy Ghost. தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீங்களே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. Thank you, Jesus. We surrender to you, Lord. எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னையே அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவாகிய தெய்வமே, தேவனே, உமக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to you, Lord. Thank you, Jesus. உம்முடைய கரத்துல வைக்கிறோம்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. என் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க. எங்க சூழ்நிலைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய அன்பிற்கு, உடைய இரக்கங்களுக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம். இந்த பிரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய விருப்பங்கள், எண்ணங்கள், எல்லா காரியமும் என் தேவன் நிறைவேற்றி விட்டீங்க. உமக்கு நன்றி. தடையாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுகிறது. எல்லா தடைகளும் மாறுகிறது. எதெல்லாம் தாமதப்படுத்துகிறதோ அந்த தாமதங்கள் எல்லாம் மாறுகிறது. தேங்க்யூ ஃபாதர். நன்மைக்கு நேராக காரியங்கள் திரும்பட்டும். தேங்க்யூ ஃபாதர். இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் நன்மையை உண்டாக்கும்படி காரியங்கள் நடப்பதாக நடப்பதாக வாய்க்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் நீர் துணை இருக்கிறீங்க. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா கூட இருக்கிறீங்க. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We praise you, Holy Spirit. We praise you, Lord. We thank you, Jesus. Thank you, Lord. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகளும் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? Amen, amen, amen.
Amen. It's a wonderful, blessed month. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட நன்மையை கொடுக்கிற நல்ல மாதம். ஆமென். நிறைவின் மாதம், சந்தோஷத்தின் மாதம், அற்புதத்தின் மாதம். ஆமென். நீங்க எதை டிக்ளேர் பண்றீங்களோ, எதை விரும்புறீங்களோ அது அப்படியே நடப்பதாக. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியங்கள் துரிதமாய் நடப்பதாக. Let it happen. Amen. Amen. So bless you. So எல்லாரையும் இந்த மார்னிங் சண்டே ஃபெலோஷிப்க்கு வரவேற்கிறேன். So happy to see you all. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க போடுங்க பார்க்கலாம். ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த மாசம் தொடங்கிச்சு, ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருப்பதுதான் நம்மளுடைய சுதந்திரம். ஆமா, நம்ம ஹாப்பியா இருக்கதான் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தன்னையே சிலுவையில் தேசு ஒப்பு கொடுத்தார் இல்லையங்களா? He gave himself for us. நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். எதையாவது கொடுக்காம விட்டுருவாரா? ஆமா, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். Everything has given everything. Amen. Wonderful, wonderful. சூப்பர். சரி, வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கும் புதிதா யாராவது வந்திருக்கீங்களா? ஸோ வெல்கம் பண்ணலாம். எனிபடி நியூ டுடே? இன்னைக்கு தான் பிரதர் நான் ஃபர்ஸ்ட் ஜூம்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னா நீங்க சாட்ல போயிட்டு உங்களுடைய பெயர், இடத்தை மட்டும் போடுங்க. உங்களை வெல்கம் பண்றோம். இல்ல ரீசெண்டா கொஞ்ச நாளா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட உங்களை அறிமுகப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ ஓகே, பிரியா ஃப்ரம் சென்னை. ஸோ வெல்கம் சிஸ்டர், வெல்கம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சூப்பர். எப்படி நீங்க இந்த ஜூம் லிங்க் கிடைத்தது? யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களா? இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு வந்தீங்களா? யூடியூப் பார்த்து வந்தீங்களா? ஸோ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் போடுங்க. ஸோ தட் ஐ வில் நோ, எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இல்லை யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க பெயர் போடுங்க. ஸோ வேற யாராவது நியூவாக வந்திருக்கீங்களா? ஸோ எல்லாரும் சிஸ்டர் பிரியா சிஸ்டர் அவங்கள வெல்கம் பண்ணுங்க ஃப்ரம் சென்னை. ஃபேஸ்புக். ஓகே, குட் குட். வெல்கம் வெல்கம். ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக் பார்த்து தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபேஸ்புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ விரைவில் ஃபேஸ்புக் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. அது கொஞ்ச நாள் கழிச்சு, ஐ மீன் ஃபியூ டேஸில் கோயிங் டு ஸ்டார்ட். யூடியூப்லேயும் இருக்கும், ஜூம்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகே, குட். ஸோ சென்னையில் எந்த இடம் சிஸ்டர்? எந்த பிளேஸ் சென்னை? ஏன்னா சென்னைன்னாலுமே சென்னைக்குள்ள அவ்வளோ டிஸ்டன்ஸ், அவ்வளோ பெரிய இது இருக்கு. மற்ற ஊர்கள்ல இருந்து கூட ஈஸியா வந்துடலாம். ஆனா சென்னையிலேயே சென்னைக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ அதனால சரி, ஓகே. ஸோ நீங்க போடுங்க. ஓகே, நங்கநல்லூர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பிளஸ் யூ சிஸ்டர். சரி, ஓகே. ஸோ நேற்று கேட்ட விஷயங்கள் எத்தனை பேர் நேற்று கேட்டீங்க? நேற்று மார்னிங் நம்ம பேசின காரியங்கள் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? நேற்று நம்ம எதை பத்தி பேசணும், எதை பத்தி பார்த்தோம்? சரி, டெஸ்டிமனி யாராவது ஷேர் பண்ணணும் இருக்கீங்களா? வாண்ட் டு ஷேர் டெஸ்டிமனி? டைம் வென் டெஸ்டிமனி ஏதாவது ஷேர் பண்றதா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுல சாட்ல போடுங்க. ஸோ தட் ஐ கேன் அன்மியூட். அப்படி இல்லைன்னா அப்புறமா நீங்க பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நேத்து நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? எதை பத்தி பார்த்தோம்? சாட்ல போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியத்தை நான் நேற்று ஷேர் பண்ணேன்.
நேற்றைக்கு நான் பேசின ஃபுல் மெசேஜும் நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து எதை பத்தி எதுக்காக பேசினேன் சொல்லுங்க. யார் யாருக்கு எது எது புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேற்றைக்கு நான் பேசின காரியம் வந்து ஹவு டு லிவ் அ லாங் லைஃப். நல்லா வாழ்றதுக்கு என்ன என்ன காரியம், எதெல்லாம் முக்கியம். ஸோ அதுல ரிலேஷன்ஷிப், ஃபர்கிவிங் அதர்ஸ், பேஷன், உங்களுக்கு பிடிச்சதை செய்யறது, சந்தோஷமா இருக்கிறது, லிவிங் ஜாய்ஃபுல் லைஃப், அது எல்லாமே எதுக்காக சொல்லுங்க? உறவு எதுக்காக? சரி, நான் உறவை பத்தி மட்டும் பேசல. ஏன்னா நீங்க அதை ஃபுல் மெசேஜ் கேட்கணும். அப்போ ஒரு சிலர் உங்களுக்கு நீங்க என்ன கம்ப்ளீட்டா கேளுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாங் லைஃப், நான் இப்ப நீங்க நீடித்த நாட்களாய் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் வந்து மனிதனை படைத்தது ஏதோ ஷார்ட் லைஃப்காக கிடையாது. கொஞ்சமா ஏதோ இருந்துட்டு நீ பாட்டுக்கு பரலோகத்துக்கு வந்துரு அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் மனிதனை படைத்தது அவன் அந்த பூமியில சந்தோஷமா, திருப்தியா, நிறைவா, பூரணமா, பரிபூரணமா லாங் லைஃப் வாழ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை உண்டாக்குனார். சோ மனிதன் விழுந்து போனதுனால, ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, ஆண்டவருடைய ஹார்ட் என்னன்னு தெரியாததுனால, தேவனை தவறாய் புரிந்து கொண்டதினாலே, சோ மனிதன் என்னவா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான்? மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? யோசிக்க ஆரம்பித்து விட்டான், செய்ய ஆரம்பித்து விட்டான். சோ டோட்டல் டேமேஜும் என்ன பண்ணிட்டான்? லைஃப்ல பண்ணிட்டான். சோ இன்னைக்கு வந்து எல்லாருடைய மனதிலும் என்ன வந்துடுச்சுன்னா, ஒரு 60 வயது தாண்டதே பெரிய விஷயமா மாதிரி போயிடுச்சு. 60 நான் 60 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணங்கள், பிலீஃப் சிஸ்டம் இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனா காட் சிஸ்டம் அப்படி கிடையாது. லாங் லைஃப். ஆமா, 80 90லயும் நீங்க வந்து எப்படி இருக்கலாம்? ஹெல்த்தியா, ஸ்ட்ராங்கா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியுங்கிறது தான் த ட்ரூத், இல்லையா? சோ அது வந்து லாங் லைஃப் அப்படிங்கும்போது நம்ம உடனே இப்போ வேர்ல்டு சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா, உலகத்தின் வழக்கத்தின்படி முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, அடுத்தது நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த ரெண்டும் சொல்லுவாங்க கரெக்டா? ஃபுட் அண்ட் டயட். யாரெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு லாங் லைஃப், நல்லா வாழணும் பிரதர், நல்லா வாழணும் அப்படின்னாலே 2 காரியத்தை தான் நம்ம மெயினா நீங்க வீடியோஸ் பார்க்க முடியும், இல்லையா? நான் சொல்றது ரைட்டா இல்லையா? சொல்லுங்க. லாங் லைஃப் அப்படின்னாலே இன்னைக்கு வேர்ல்டுல என்னதான் சொல்றாங்க? தெர் இஸ் 2 ways. ஒன் இஸ் டயட், அடுத்தது எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ரெண்டும் முக்கியமானா கண்டிப்பா முக்கியம்தான். எஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வந்து பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்த ஹியூமனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம மனிதர்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்தது ஏதாவது ஒண்ணு அதை விட வித்தியாசமா, ஓ இது இது அப்படின்னு வந்தா உடனே என்ன பண்ணிடுவோம்? இதை விட்டுட்டு அதுக்கு போய் எப்படின்னா, எப்பவுமே முக்கியமான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. இதுவும் முக்கியம்னா இதுவும் முக்கியம், அது முக்கியம்னா அதுவும் முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பில்லர் மாதிரி, பில்லர் மாதிரி. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நான் இன்ஜினியரிங் படித்ததுனால, நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் யோசிப்பேன், என்னடா இன்ஜினியரிங் தானே நம்ம வந்தோம் அப்போ. இப்போ பார்த்தா ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் தேவை.
எனக்கு இது மட்டும் தான், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் படிப்பேன்ங்கிறது இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குமே பிசிக்ஸ் தேவை, கெமிஸ்ட்ரி தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில காரியங்களுக்கு எல்லாமே தேவைதான். இப்போ நம்ம வந்து லாங் லைஃப் வாழ்றோம்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். ரைட்டா? ரைட். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா தேவையா? கண்டிப்பா தேவைதான். பட் என்னன்னா, இதை விட மிக அதிகமாய் நம்ம லைஃப்ல ஒர்க் பண்றது, ரோல் பிளே பண்றது எதுனா நம்மளுடைய மனது. சொல்லுங்க, மைண்ட். ஸோ இந்த மைண்டை பத்தி தான் நான் வந்து ஒரு 3 days சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மனசு ரொம்ப முக்கியம். வேதத்துல நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல நினைக்கிறேன் 4, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ தண்ணீர், ஜீவ நதிகள், லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். என்னது? ஜீவன் எங்க இருந்து வெளிப்படுதா? நம்மளுடைய இருதயத்திலிருந்து. அப்படின்னா நம்மளுடைய ஆவியில இருந்து, நமக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரம் 36, 37, ஜான் சாப்டர் 7 verse 36, 37, யோவான் 7, 36, 37 வாசிச்சீங்கன்னா இயேசு அந்த பண்டிகை நாள்ல நின்னுட்டு சொல்லுவாரு, தாகமா இருக்கிறவனே என்னிடத்தில் வா. யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்க என்கிட்ட வாங்க. ஏன்? நான் உங்களுக்கு ஜீவ நதியை தரேன், ஜீவ தண்ணீர். ஒரு காலம் உனக்கு என்ன தாகம் உண்டாகாது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவன் நதிகள் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவார். யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீட்ட பேசும்போது, நீ என்கிட்ட கேளு, நீ கேட்டிருப்ப, நான் தருகிற தண்ணீரோ என்றென்றைக்கும் தாகமே எடுக்காத ஒரு தண்ணீர் அப்படின்னு சொல்லுவார். அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது மிக முக்கியமான காரியம் இல்லையா? ஜீவ ஊற்று, நதிகள் இருதயத்திலிருந்து புறப்படும். இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே நமக்கு வெளியே சொல்லப்படவில்லை. இது அத்தனையும் நமக்கு உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, இட் இஸ் இன்சைடு மீ. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இது அத்தனையுமே இயேசு கிறிஸ்து வெளியே இருந்து ஓடி வரும். வெளியே அது ஜீவ ஊற்று உண்டாகும், நீ ஓடி போய் அதுல போய் பானம் பண்ணு அப்படிலாம் சொல்லல. உனக்குள்ள ஜீவ ஊற்றா இருக்கும்ங்கிறாரு. உனக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்க நடக்குது இந்த ஜீவன்? நமக்குள்ளங்க. நமக்குள்ளதான் ஜீவ ஊற்றாக இருக்கிறார் ஆவியானவர். நமக்குள்ளதான் ஜீவ நதியாக புரண்டு ஓடுகிறார். அப்போ எங்க நடக்குது? நமக்குள்ளதான் நடக்குது. நீதிமொழிகள்ல சொல்றாரு, காத்துக்கோணுங்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணுப்பா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து புதிய உடன்படிக்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோ இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்மளுடைய ஆவியானவர் நம்ம ஆவியோடு தேவ ஆவியானவர் கலந்து இருக்கிறார். அப்போ இந்த மனசு, இந்த சோல், ஆத்துமா என்பது மிக முக்கியம். அதுதான் உங்க மைண்ட், உங்க மனசு, இருதயம், சப்கான்சியஸ் மைண்ட், இப்படி பெயர்கள் நிறைய சொல்லலாம். ஆழ் மனம், உள்ளான மனம், மேல் மனம், கான்சியஸ் மைண்ட். இப்ப நான் பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது கான்சியஸ் மைண்ட். கான்சியஸா கேக்குறீங்க, உணர்வு பூர்வமா கேக்குறீங்க. பிரதர் என்ன சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்ல வராரு, இன்னைக்கு எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு, அது கான்சியஸ். ஆனா ஆழ் மனம், உள்ளுக்குள்ள மனம் வந்து நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சப்கான்சியஸ் மைண்ட். அப்ப இந்த மனசு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொன்னேன், நம்ம லாங் லைஃப், நீடித்த நாட்களாக வாழ்வது வெறும் ஃபுட்டும் எக்ஸசைஸும் அந்த டயட்டா ஒழுங்கா பாக்குறது மாத்திரம் அல்ல. ஏன்னா எவ்வளவோ சிலர்லாம் பாருங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
அவங்க தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, கெட்ட பழக்கம் இருக்காது. அவங்க அவங்கள மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணவங்களெல்லாம் இருக்காது. ஆனா அவங்க லாங் லைஃபே இருந்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு தெரிந்து உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. நமக்கு தெரிந்து நம்ம உங்க எல்லாருக்குமே அப்படி அப்படி ஒரு நபரை நீங்க கண்டிப்பா யாரையாவது தெரிஞ்சிருப்பீங்க. அவரு பாருங்க கெட்ட பழக்கமே கிடையாது. அவருக்கு இதுவுமே நல்ல மனுஷனாச்சே, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரே அப்படின்னு இருப்போம். ஸோ வெறும் நல்ல ஃபுட்டையும் ஒழுங்கா பிசிக்கலா இருக்கிறது மட்டும் அல்ல, லாங் லைஃபுக்கு எது ஆட் ஆகும்? நல்ல மனசு, ஹார்ட். அதை எப்படி பாஸ்டர் பண்றீங்க, எப்படி அதை பாதுகாக்கிறீங்க, எப்படி அந்த மனசை நீங்க வச்சிருக்கிறீங்க, அதுதான் லாங் லைஃப். அதுக்கு தான் நேத்து நான் சொன்னேன் என்னெல்லாம் முக்கியம். இந்த லாங் லைஃப் வாழ்றதுக்கு மிக முக்கியம் முதல்ல என்னன்னா, உறவோடு இருக்கணுங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் படைச்சார், உறவுகளோட இருக்கணும். ரிலேஷனை வேல்யூ பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்கீங்க, வீட்டுல இருக்கீங்க, உங்க கூட யாரெல்லாம் இருக்கா? உங்க வீட்டுல இருக்கீங்க இல்லையா, உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க? கணவர், உங்க பெற்றோர் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இருக்கலாம், உங்க உடன் பிறந்தவங்க இருக்கலாம். நீங்க இந்த பூமியில யாரோட எல்லாம் கனெக்டா இருக்கீங்க? இப்ப நான் நீங்கள் உடனே போய் அசாமில் இருக்கும், ஒரிசாவில் இருக்கும், அங்க இருக்கிற ஜனங்களோடு நீங்கள் அன்பாக அப்படிலாம் சொல்லல. நீங்க அங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த நாட்டுல இந்த நாட்டுல, ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் அப்படிதான் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. பிரதர், சுவிதா சிஸ்டர், நீங்க என்னது சண்டிகாரில் இருக்கும் இந்தந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த என்னது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் இந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட கேட்பேன், சிஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு. நான் இங்க இருக்கேன். உங்க பக்கத்து வீட்டுக்காக ஜெபம் பண்ணினீர்களா? உங்க பக்கத்து தெருவுக்காக ஜெபம் பண்ணீர்களா? நிறைய நேரம் நமக்கு ரொம்ப பாரம் அங்க நார்த் இந்தியா மேல, சவுத் நார்த் ஆப்பிரிக்கா, இதெல்லாம் ரிலீஜியன் மைண்ட் வந்து என்ன பண்ணும், எதுக்காக பண்றதே தெரியாம போய் பண்றது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தவறு கிடையாது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நம்ம இருக்கிற இடத்துல, இப்ப நீங்க வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு 4-5 பேர் உங்க கூட இருப்பாங்க. சோ இவர்களோடு இவங்களுக்காக போய் கதறி முழங்கால் நின்று அழுங்கன்னு சொல்லல. இவங்களோட பழகுறதுல வேல்யூ பண்ணுங்க, அந்த உறவை வேல்யூ பண்ணுங்க. சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணணும். ஏன்னா அந்த உறவை நீ என்ஜாய் பண்ண. சி, நீங்க உங்களை கொண்டு, நான் உங்களை கேட்கிறேன், நான் எப்பவுமே கேட்கிற ஒரு விஷயம், ஒரு தனி ஐலாண்டு, ஒரு தீவுல கொண்டு போய் உங்களையோ நம்மளை கொண்டு விடுறாங்க. ஆனா யாருமே கிடையாது, ஒரு தீவு. ஆனா பணம், நிறைய பணம் இருக்கு, அப்படியே பார்த்தாலே கோடி கோடி பணம். ஃபுட்டு தானாவே வருது, ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு உணவு எப்படி வருதான், தானா வருது. ஆனா ஒரு மனுஷங்க கிடையாது, எல்லாம் ரோபோட், மிஷின். உங்களுக்கு காலையில என்ன சாப்பாடு நீங்க வேணும்னு சொல்றீங்களோ அது உங்க கண்ணு முன்னாடி வந்துடும். மத்தியானம் என்ன சாப்பாடு வேணுமோ அது வந்துடும். இரவு என்ன வேணுமோ வந்துடும். இயற்கை எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு மனிதர் கூட கிடையாது. சொல்லுங்க, எத்தனை நாள் நீங்க வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தோணும், யாருமே இல்லாத இடத்துக்கு நான் போயிடணும்னு. அப்படி சும்மா வாயில சொல்லுவோம் எல்லாம். எனக்கு யாருமே வேணாம்ப்பா, நான் தனியா ஒரு இடத்துல. சரி, அப்படியே கொண்டு விட்டு, உங்களுக்கு பணம் இருக்கு, உணவு இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் கூட கிடையாது. எத்தனை நாள் வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், எத்தனை நாள் வாழ்வீங்க? சும்மா சொல்லுங்களேன், கற்பனை பண்ணி சொல்லுங்க. எத்தனை நாள் வாழ்வீங்க? ஒரு நாள் ட்ரை பண்ணுவோமோ? 2வது நாள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு 3 நாளைக்கு மேல, ஒரு நாளே சிலருக்குலாம் தாண்டாது. ஏன்னா அது நீங்க அது கடவுளை நம்புறானோ நம்பலையோ, கடவுளை நம்புறானோ நம்பலையோ, அது யாரா வேணாலும் இருக்கட்டு, கொண்டு போய் விட்டா வாழ முடியாதுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் கூட முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்னங்க டெய்லி என்னத்த சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவன் படைத்து, இன்னும் சொல்றேன், நல்லா புரிந்துக்கோங்க,
உங்க மூளை இருக்குல்ல, பிரெயின், உங்க பிரெயின், உங்க ஹார்ட், உங்க நர்வஸ் சிஸ்டம், உங்களுடைய எல்லா சிஸ்டமும், உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் அதனுடைய அணுக்களும் எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்னா உறவுக்காக உருவாக்கி இருக்கிறார். It's created, it is wired for love. லவ் சொல்லுங்க, லவ். இந்த லவ்ங்கிறது நம்மள மாதிரி இன்னொருத்தங்களோட பகிர்ந்து கொள்வதுதான் லவ். நீங்க இயற்கையை பார்த்துட்டு இருக்கிறது லவ் கிடையாது. புரியுதுங்களா? நான் இயற்கையை ரசிக்கிறேன், இயற்கையை நேசிக்கிறேன், இயற்கை பிடிக்குது, அவ்வளவுதான். இந்த லவ், அந்த உள்ளுக்குள்ள அந்த நேசம்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, அது நம்மள மாதிரி படைக்கப்பட்ட, இப்போ ஒரு குழந்தை, ஒரு வயசான பாட்டி, தாத்தா, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, என் அண்ணன், இந்த இந்த உறவுல தான், என் ஃப்ரெண்டு, என் கூட வேலை பார்க்கறவங்க, இந்த இப்படி நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்களோட தான் இந்த என்ன பண்ண முடியும், அந்த லவ்வை ஷேர் பண்ண முடியும். அப்போ we are created to love others. சொல்லுங்க. We are created to love each other. புரியுதுங்களா? அப்போ இந்த இதுக்குதான் நம்மளை ஆண்டவரே உருவாக்குனார், அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆண்டவரே முடிவு பண்ணார். வேற ஆதாம் அப்படித்தானங்க படைச்சாரு. தீவு, பூமியே அவனுக்கு தான், ஒரே ஆளு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹிம். ஏன்? அவன் அதுக்காக இல்ல. உடனே தான் ஏவாள் அவன்கிட்ட இருந்து எடுக்கிறார். ஏன்? ஏன்னா let them love each other, let them love each other. அந்த அன்பு தான். ஆனா மனுஷன் விழுந்து போன உடனே பாருங்க, அங்கதான் பிரேக் ஆகுது, பிளேமிங் ஸ்டார்ட் ஆகுது, பிளேம் கேம். அது வரைக்கும் அவ்வளவு லவ்வா இருந்த ஆதாம் ஏவாள், உடனே இவன் பாரு பிளேம் பண்றான், நீர் கொடுத்த இந்த ஏவாள் தான் அப்படி பண்ணிட்டான்ங்கிறான். பாருங்க, அங்கதான் எல்லாமே வருது, பயம் வருது, பிரச்சனை வருது, எல்லாமே வருது. ஆனா ஆண்டவருடைய கிரியேஷன் வந்து அது கிடையாது, அது அப்படி வாழ்றது அல்ல. லவ். அதனாலதான் சொன்னேன், உறவுகள், ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜாய், ஹாப்பினஸ், ஏன்னா இது எல்லாம் தான் கொண்டு போகும். அதுல ஒண்ணு, அதுல அந்த அன்பு அதிகமா இருக்க நீங்க அன்புல தான் ஆப்ரேட் ஆகுறீங்கங்கும் போது மன்னிக்கிறது வந்து அதோடைய பை ப்ராடக்ட். கரெக்டா? இப்போ நீங்க உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்புல சுமக்குறீங்க, அன்புல நிரம்புறீங்கனாலே உங்களை மீறியே நீங்க எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பிகாஸ் இட் இஸ் a நேச்சர், இட் இஸ் a பை ப்ராடக்ட் ஆஃப் லவ். அந்த மன்னிக்கிறதுங்கிறதே பை ப்ராடக்ட், அன்புடைய வெளிப்பாடுதான் மன்னிக்கிற தன்மை. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்றாங்க மனுஷனுடைய பிரெயினை. நியூரோ சயின்ஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா? நியூரோ சயின்ஸ், நியூரோ பிரெயின் ரிலேட்டடா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா யாருக்காச்சும்? அதெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப ரீசெண்டா அதெல்லாம் போய் லேர்ன் பண்றேன். இந்த வருகிற செப்டம்பர் 28 ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு சென்னையில. ரெஜிஸ்டர் நிறைய பேர் பண்ணிட்டீங்க. வரவங்க வாங்க. 1 day கான்ஃபரன்ஸ் இன் சென்னை, செப்டம்பர், அதான் அந்த மாசம் தொடங்கிச்சு இல்லையா, 28 நம்ம இருக்கு. அது வந்து ப்ரேயர் மீட்டிங் வந்தா நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லை ஜெபம் பண்ணுவோம், இம்பார்ட்டேஷன் இருக்கும். பட் மெயினா வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக் கொடுக்க போறேன். ஒரு நியூ டாபிக் நானும் சுவிதாவும் டீச் பண்ண போறோம். இதுவரைக்கும் இதில் டீச் பண்ணாத சில காரியங்கள். மெயினா ஹவ் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன், நம்ம பயாலஜிக்கலா எப்படி கிரியேட் ஆகப்பட்டிருக்கோம், நம்ம உடம்புக்கும் ஸ்பிரிட்டுக்கும் என்ன ரொம்ப டீட்டெயிலா சில விஷயங்களை சொல்ல போறோம். ஏன் இப்படி நம்ம நடக்கணும், ஏன் சில விஷயங்களை இப்படி பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது பயாலஜிக்கலா, அந்நிய பாஷை பேசும்போது என்னென்னலாம் நடக்குது, இப்படி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப ஜூம்ல டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது பாருங்க. அதனால நேர்ல வந்து அன்னைக்கு டீச் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ அதனால கான்ஃபரன்ஸ், அது 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கே. நிறைய பேர் ரெஜிஸ்டரே பண்ணிட்டாங்க, நிறைய பேர் நேம் கொடுத்துருக்கீங்க. யாராவது வரணுங்கிறவங்க நேம் கொடுங்க. ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் 8124663633
765 யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா 15th தான் லாஸ்ட் டேட்டு. இந்த வர செப்டம்பர் 15ஓட க்ளோஸ் பண்ணிடுறோம். அது மேக்சிமம் 50 பேர் தான். இப்பவே நியர் ஆயிடுச்சு. ஸோ வரவங்க நீங்க சீக்கிரமா கொடுங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி 4th சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சாட்டர்டே வருது. ஸோ பிளான் பண்ணுங்க. ஒன் டே மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 4 o'clock வித் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன் டே ஃபுல்லா செமினார். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுங்க. லைவ் இருக்காது, ஏன்னா லைவுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டு அப்புறம் பண்ண முடியாம போயிடக்கூடாது. அதனால லைவ் கிடையாது. ஒன்லி டைரக்ட் கிளாஸஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிரெயின், நம்ம உடம்பு, இதெல்லாமே என்ன இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஆராய்ச்சியாளர் டெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? ஒருத்தனுடைய பிரெயினை என்ன பண்றாங்க, லேப்ல ஸ்கேன் பண்றாங்க. லேப்ல நியூரோ லேப்லாம் இருக்கு. அந்த அவன் தலையை கொண்டு அதுக்குள்ள வச்சு அதுக்குள்ள ஒயர்லாம் மாட்டி ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதெல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அப்போ அவங்க சொல்ற இது வந்து எதையுமே யோசிக்காம அப்படியே வச்சு ஸ்கேன் பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு ரிசல்ட் வருது, நோட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த அதே நபரை என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் வெளியே வர வச்சு, உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு யாரை நினைச்சா வருத்தமா இருக்கோ அவங்கள நினைச்சு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, வருத்தப்படுங்க சொல்றாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, அந்த அதே நபர் எதுவுமே யோசிக்காம அவங்க பிரெயினை ஸ்கேன் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, போய் உட்கார வச்சு நீங்க 10 நிமிஷம் ஏதோ யோசிங்க. உங்களுக்கு பிடிக்காத, இல்ல உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, இல்ல உங்களுக்கு கவலையா இருக்கிறது, இல்ல கோபமா இருக்கிறது அப்படின்னு நெகட்டிவா எமோஷன்ஸ். சோ இவர் ஒரு தனி ரூம்ல போயிட்டு அது யோசிக்கிறாரு, அழுறாரு, ஒரு மாதிரி எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு, கோபம் வருது, நினைச்சு நினைச்சு இதெல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இவங்க கூப்பிட்டு திருப்பி லேப்ல போய் பக்கத்திலேயே உடனே தலையில அதெல்லாம் மாட்டிட்டு ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அப்போ ஒரு ரிசல்ட் வருது. அதெல்லாம் பிக்சர்ஸ் நீங்க யூடியூப்ல போனாலே இந்த மாதிரி இருக்கும். இந்த பிரெயின் ஸ்கேன் பிக்சர்ஸ்ல கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஏன்னா அது மூலமா அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி இருக்குன்னு. ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் ரெஸ்ட்ல உட்கார வச்சு அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்ப நீங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க, அவங்களை கொண்டு வந்து அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்களெல்லாம் நேசிங்க. லவ் லவ் வாயில வார்த்தையை பேசுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மன்னிச்சிட்டேன், உன் மேல எனக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அவனை உட்கார வச்சு மறுபடியும் பண்ண சொல்றாங்க. அவன் அதே நபர்களை, அதே பர்சன்ஸ், யார் மேல கோபம் வந்துச்சு, யார் மேல வருத்தம் வந்துச்சு, கவலை வந்துச்சு, எந்த சூழ்நிலை நினைச்சு, அப்ப இதையெல்லாம் திருப்பி என்ன பண்றான், அவன் வந்து அப்படியே சந்தோஷமா நிகழ்ச்சி ஹாப்பியா அவங்களெல்லாம் மன்னிச்சு 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 ஹாப்பியா அப்படியே அப்படியே செஞ்சு முடிக்கிறார். திருப்பி என்ன பண்றாங்க, இதே நபரை ஸ்கேன் பண்றாங்க பாருங்க. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடா இது, ஏன் அப்படின்னா நார்மலா ஸ்கேன் பண்ணும்போது அவனுடைய பிரெயின் வேவ்ஸ், அந்த பிரெயினுடைய ஸ்கேன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கு, ஒண்ணு பெருசா ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஒரு இதா இருக்கு. ரெண்டாவது பார்த்த ஸ்கேன் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் டேமேஜ். நார்மலா இருக்குது, 10 நிமிஷம் கோபமும் 10 நிமிஷம் பயமும் அதிர்ச்சியும் கவலையும் படுகும்போது, இப்போ போய் பிரெயினை ஸ்கேன் பண்றாங்க. அந்த பிரெயின் டிசாஸ்டர், அப்படின்னா டேஞ்சரா இருக்கு, அழிவுக்கு நேரா போகுது. உள்ளுக்குள்ள நியூரான்ஸ், அந்த அது ஒன்னொண்ணுமே எல்லாமே அந்த அந்த வேவ்ஸ் அதெல்லாம் செக் பண்றாங்க. அந்த உடம்பு அந்த உடம்பு என்ன பண்ணுது, அழிவுக்கு நேரா, டிஸ்ட்ரக்ஷனுக்கு நேரா உடம்பு போகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடம்புல இது சொல்லுவாங்கல்ல, இது இப்போ ஒரு வியாதி வரப்போகுதுன்னா அந்த அதுக்கான அறிகுறிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி நார்மலா இருந்த பிரெயின் இப்போ அழிவுக்கு நேரா உடம்பையே, ஏன்னா பிரெயின் தானே மெயின்ங்க உடம்புல, பிரெயின்ல இருந்து தான், உங்க மூளையில இருந்து தான் உங்க நர்வு, உடம்பு ஃபுல்லா கை கால்கள் எல்லாத்துக்கும் கனெக்டட். ஓகேங்களா? அப்போ அங்க அதுக்கான இதை பாக்குறாங்க. திருப்பி லாஸ்ட் ஸ்கேனு அவர் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு மன்னிச்சுட்டு எல்லார் மேலையும் சந்தோஷமா இருந்தது. இப்போ பார்த்தா அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா நார்மலா கூட இல்ல, ரொம்ப சூப்பரா பயங்கர ஆக்டிவான ஒரு பிரெயினை பாக்குறாங்க, கிரியேட்டிவ் பிரெயினை பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த ஸ்டேட் இட்ஸ்
ஸ்டேட் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த இப்ப மூளையை ஸ்கேன் பண்றாங்க இல்லையா, பார்க்கும்போது இந்த இடம் வந்து எப்படின்னா மனிதனுக்கு நிறைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரும், கிரியேஷன் ஐடியாஸ் வரும், அவனால ப்ரொடக்டிவிட்டி, அவனால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போடுறாங்க. எப்படிங்க ஒருத்தங்க மன்னிக்கிறதுனால, ஒரு மனசுல இருந்து கவலையை எடுத்து போடுறதுனால, எந்த காரியத்தை குறித்தும் யோசிச்சு ஒன்னும் பண்ண அப்படிலாம் இல்லாம ஜாய்ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா எல்லாரும் மேலயும் அன்பா எல்லாரையும் மன்னிச்சுட்டு ஒருத்தர் யார நினைச்சாலும் வருத்தம் இல்லாம அப்படி இருக்கிற அந்த ஒரு தன்மை அவங்க சரீரம் பிசிக்கலாவே மூளையில அவ்வளவு மாற்றங்களை கொடுக்குது. இப்ப நான் சொல்றது கதை கிடையாதுங்க, நிஜம். யூடியூப்ல போய் வேணா நீங்க வந்து இதெல்லாம் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. லேப்ல வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட் எல்லாம், இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்க போய் சில இடங்கள்ல போய் என்ன பண்றாங்க, அவங்க டீச் பண்றாங்க. என்ன டீச் பண்றாங்க தெரியுமா? சில டாக்டர்ஸ், பெரிய, நான் ரீசெண்டா ஒரு ஒரு டாக்டர், அவங்க வந்து நியூரோ சயின்டிஸ்ட், அவங்க வந்து அவங்க வெளிநாட்டுல ஒரு இடத்துல பெரிய லேப் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சில ஸ்பீச் எல்லாம் கேட்டேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஈவன் ஐ எம் a டாக்டர், அவங்க இது பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இப்ப போய் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்ட அவங்க உடம்பு என்னவா இருந்தாலும் முதல்ல அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, யார் மேலயும் கோபமா இருக்காதீங்க, ஒருத்தங்க மேல கூட வருத்தம் வைக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, எல்லாரையும் நேசிங்க, லவ் அதர்ஸ். யாருங்க? இயேசுவே அறியாத ஒரு ப்ரீச்சர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, யாருல ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட், அவங்க ரிசர்ச் பண்ணி, ஐயோ இது மட்டும் பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ வியாதி வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப நீங்களே பாருங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கணும், எவ்வளவுங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு யோசிக்காமையா, ஐயோ உயிரை காப்பாத்தணும், ஐயோ உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னா ஓடி போய் டெஸ்ட். ஏன்? உடனே செக் பண்ணணும், குழந்தைக்கு, பையனுக்கு, அதுக்குன்னு. ஆனா ஈஸியா மன்னிச்சிருங்க, ஈஸியா ஏத்துக்கோங்க, மனசுல வைராகியம் வைக்காதீங்க, மனசுல கோபத்தை வைக்காதீங்கன்னா ஒரு மனுஷனால முடிய மாட்டேங்குது. ஆனா ஒரு இவ்வளவு பெரிய மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரைய காலையில போடுங்க, மத்தியானம் போடுங்க, நைட்டு போடுங்க, தூங்கும் போதும் போடுங்க, தலைகீழ நின்னு போடுங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. 2 ட்ரிப்ஸ் போடுங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரிப்ஸ் போடணும்னா ரெடியா இருக்கிறாங்க போடுறதுக்கு. ஆனா மனசுல இருந்து ஒருத்தங்களை மன்னிச்சிருங்கன்னா முடிய மாட்டேங்குது. நான் சொல்றது உண்மைங்க, வெரி ட்ரூ. அவங்கள மன்னிங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள நேசிங்க, ஏத்துக்கோங்க, ஹார்ட்ல எதுவும் வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரைகளை விட இன்னைக்கு வந்து உங்க மனசு, நீங்க எதுக்காக கிரியேட் ஆகப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைத்திருக்கிறார், அந்த நேச்சர்ல டேப் ஆயிட்டீங்கன்னா, அலைன் ஆயிட்டீங்கன்னா, அதிலே ஒன்றாயிட்டீங்கன்னா உடம்பே சுகமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் ஆமீன் சொல்றீங்க. அதனாலதான் நேற்றைக்கு நான் அதெல்லாம் பேசினேன். இன்னைக்கு கூட பாருங்க, இவ்வளவு நேரம் திருப்பி ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மெசேஜ் ஒண்ணு புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. நான் புது புதுசா சொல்லி கொடுக்கறத விட நான் சொன்னது புரிஞ்சிடும். வாழ்றது அதுதாங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு நிலை இருக்கிறது. அது உங்க உடம்ப கனெக்ட் ஆகுது. நம்ம உடம்பு கெட்டு போகும்னா நல்லாவும் ஆகும் இல்லையா? நான் சொல்லட்டுமா? நீங்க இப்ப யாராவது கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க உடம்புல எந்த மாதிரியான வியாதிகளோ பலவீனங்களோ இருக்கட்டுமே, ஆனா உங்க மனசு நினைச்சா அந்த வியாதியை சுகமாக்க முடியும். உங்கள் மனதுதான். ஒரு ஒரு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேரு ஃப்ளாரன்ஸ் நினைக்கிறேன், ஃப்ளாரன்ஸ் சம்திங். அவங்க வந்து ஒரு புக் எழுதி இருக்கிறாங்க. பேர் எனக்கு கிளியரா தெரியல ஃபுல்லா, ஆனா அவங்க புக்கை நான் வாசிச்சிருக்கிறேன். அவங்க அந்த புக்ல அவங்களும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு மனநிலையும் ஒவ்வொரு வியாதிக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அவங்க இப்படி சொல்றாங்க. இந்த ஹார்ட் சம்பந்தமா, இருதயம் சம்பந்தமா யாருக்கெல்லாம்
வியாதி வருதோ அவங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிஹேவியர், நேச்சர், அவங்க குணம், அவங்க எந்த மாதிரியான மனசு, அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வருகிறது. வயிறு சம்பந்தமா பர்டிகுலரா வயிறு ரிலேட்டடா பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு சம்பந்தமா இருக்கவங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும். அந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவங்கள காமனா எடுத்து பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மனநிலை, அந்த மனநிலை பீப்புள் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு முட்டி, இந்த நீ பெயின், நீ பெயின் இருக்கு இல்லையா, முட்டு நடக்க முடியாம, இல்ல முட்டு வலி, இவங்க இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் எடுத்தா அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு, ஒரு மைண்ட் இருக்கு, நெகட்டிவ் மைண்ட் சொல்றது, நெகட்டிவ் மனநிலை. அதுதான் அதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ரிசர்ச் பண்றாங்க. ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் சம்பந்தமா, தோல் சம்பந்தமா இருக்கிறவங்க, அதுல யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அவங்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அது கனெக்டா இருக்கு, அது ஹீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு இதுவும் சொல்றாங்க. இப்ப நான் அந்த மனநிலை எல்லாம் சொல்லல, ஏன்னா நீங்க உடனே கனெக்ட் அப்படின்னு. இது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க ரிசர்ச். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டோட்டலா எது முக்கியம் சொல்லுங்க? இதுல இருந்து இவ்வளோ நான் சொன்னதுல இருந்து எது முக்கியம்? எது முக்கியம்? எதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம்? எதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்க? என் இருதயத்தை பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க. என் ஹார்ட், என் மனசு, என் மைண்டு, என் கான்சியஸ் மைண்டும் சரி, என் சப்கான்சியஸ் மைண்டும் சரி, நம்ம மனசு தாங்க. இந்த மனசை மட்டும் எப்பவுமே சுத்தமாவே வச்சுக்கணும். எப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒண்ணும் இல்ல, இப்போ நமக்கு யார் மேலயும் கோபம் வராம இல்ல, யார் மேலயும் டக்குனு டென்ஷன், அவங்க மேல ஒரு இது எல்லாருக்கும் வருது. ஆனா உடனே என்ன பண்ணணும்? இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு குப்பை விழுந்துருச்சு, ஒரு டஸ்ட். நீங்க உடனே ஐயோ, இவ்வளவு கிளீனா வச்சிருந்தேனே வீட, இப்ப நடு ஹால்ல இப்படி ஒரு குப்பை இருக்கே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்களா? கிளீன் பண்ணுவீங்களா? உட்கார்ந்து ஓன்னு அழுவீங்களா? உடனே அதை கிளீன் பண்ணுவீங்களா? வில் கிளீன், ரைட்? ஏன்? ஏன்னா அது அதை வச்சு என்ன பிரயோஜனம்? வந்துடுச்சு, உடனே கிளீன் பண்ணணும். ஒரு பாத்திரம் இருக்கு, பால் காய்க்க போறீங்க காலையில. பால் காய்க்க போறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துல கொஞ்சம் ஏதோ அழுக்கா இருக்கு, கிளீன் பண்ணல ஒழுங்கா, கிளீன் பண்ணலாம இருக்கு. உடனே ஐயோ கொஞ்சம் அழுக்கா இருக்கு, பரவாயில்ல பாலை காய்ப்போம் அப்படின்னு காய்ப்பீங்களா? நெவர், ரைட்? ஏன்? பால் கெட்டு போயிடும். சோ கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ணுவோம் இல்லையா? எவ்ரி டே நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ஹார்ட்டை கிளீன் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, ஆண்டவர்ட்ட இட்ஸ் அ பிரேயரா, இசப்பா என் மனசுக்குள்ள யார் மேலயாவது என்னையே அறியாம கோபம் இருக்கா, என்னையே அறியாம அவங்க மேல வருத்தம் இருக்கா, என்னையே அறியாம அவங்க மேல கசப்பு இருக்கா, வைராகியம் இருக்கா? ஏன்னா தாவீது சொல்றான் இல்லையா, நீங்க சாம்ஸ்ல எல்லாம் போய் பாருங்க, வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட், ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள அப்படி ஏதாவது இருக்குன்னா கிளீன் பண்ணுங்க ஆண்டவரே, அதை ரிமூவ் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணலாமா? யாரெல்லாம் இப்ப ரெடி? அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே திடீர்னு ஏதாவது ஒண்ணு கோவம் இருக்கும், மனசுல ஏதாவது வருத்தம் வரும், ஒருத்தங்க செயல் நமக்கு பிடிக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில நேரங்கள்ல வருத்தம் வரும். ஒவ்வொரு முறை இதெல்லாம் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம உடம்ப என்ன பண்ணுது? அல்டர் பண்ணுது, மாத்துது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? குட் நியூஸ், நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். எல்லாரும் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உங்க மேல அப்படி கையை வச்சுக்கோங்க, கையை வச்சுட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள ஏதாவது வருத்தம் இருக்குன்னா, யார் மேலயாவது எனக்கு கோபம் இருக்கா, எனக்கே தெரியாம ஏதாவது உள்ளுக்குள்ள காயங்கள், என்னால மறக்க முடியாத சம்பவங்கள்,
கோபம், எரிச்சல், இல்ல என்ன மீறி பிடிவாதம், என்னாலேயே முடியாத காரியம் இருக்குன்னா உங்க குணத்தை கொடுங்க ஆண்டவர். உங்களுடைய கனி, let your fruit manifest in my life Lord, in me Lord. எனக்குள்ளே அது வெளிப்படட்டும்பா. உங்க நேச்சர் வெளிப்படட்டும். ஏன்னா உங்க நேச்சர் தான் என்னுடைய நேச்சர். லவ் இஸ் யுவர் நேச்சர். அன்புதான் உம்முடைய குணம். நீங்க அன்பிலேயே இருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், கண்ணை மூடிக்கோங்க, மூடிக்கோங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, அமைதியா இதை மட்டும் சொல்லுங்க. லார்ட், அப்பா, உங்க அன்புனால என்ன நிரப்புங்க. உங்க அன்புனால என்ன நிரப்புங்க. fill me with your love. fill me with your love. fill me Lord. let me filled by your love. உடைய அன்பினால நிரப்புங்க. என் ஹார்ட் உங்களுடைய அன்பினால நிரப்பப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லா கோபங்களும் என்னை விட்டு வெளியேறுது. எல்லா வருத்தங்களும் என்னை விட்டு வெளியேறுது. எல்லா மன்னிக்க முடியாத தன்மைகள் என்னை விட்டு வெளியேறுது. எல்லா வைராகியங்களும் என்னை விட்டு வெளியேறுது. எல்லா வைராகியங்கள், இதெல்லாம் என்னால முடியாது, இந்த வெறுப்பு, மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்புகள் வெளியேறுது. சொல்லுங்க, வெளியேறுது. வெளியேறட்டும், வெளியேறட்டும். நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, மன்னிக்கிறேன். யார உங்களுக்கு மன்னிக்க கஷ்டமா இருக்கோ அவங்கள அப்படியே மனசுல கொண்டு வாங்க. ஜஸ்ட் கம். அப்படியே அவங்க அவங்க உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி பாருங்க. அவங்க உங்க உங்க பக்கத்துல இப்ப இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். நீங்க செஞ்ச எதையுமே நான் என் மனசுல வைக்க மாட்டேன். ஜஸ்ட் டெல். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். மனசார நான் உங்களை மன்னிச்சிடுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல, உங்களுக்கு எந்த நபர் மேல அப்படி இருக்கோ அவங்கள மனசுல அப்படி கொண்டு வாங்க. சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஏன்னா நீங்க இப்ப சொல்லுறது அவங்க ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்டுக்கு போகுங்க. சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். ஐ forgive you. நீங்க செஞ்சதெல்லாம், நீங்க பேசின வார்த்தைகளை நான் மன்னிக்கிறேன். நீங்க எனக்கு செய்த காரியம், என்னை கஷ்டப்படுத்தினது கூட நான் உங்களை மன்னிக்கிறேன். சொல்லுங்க, ஐ forgive you. அது யார வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்கள அப்படியே கொண்டு வந்து மன்னிங்க. அப்படியே எப்படின்னா நீங்க அப்படி உங்க சொல்லும் போது உங்க மனசு அப்படியே ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு உங்களை மீறி ஒரு பாரம் உங்களை விட்டு அப்படியே போயிடும். அப்படியே யூ வில் பி ஃப்ரீ, யூ வில் பி ஃப்ரீ, யூ வில் பி ஃப்ரீ. அதே மாதிரி யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, இப்போ அவங்கள உங்க மனசுல கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்க முன்னாடி அவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இப்போ வந்து கேளுங்க பார்க்கலாம். நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிட்டுங்க. ஐ எம் வெரி சாரி. நான் இந்த மாதிரி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த மாதிரி நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் ஜஸ்ட் எல். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களை இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. சாரி, சாரி, சாரி. அப்படி கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க தைரியமா. சி, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மனசுல இருந்து ஜஸ்ட் ஆஸ்க் forgive. forgive, please forgive me. என்னை மன்னிச்சிருங்க. எஸ், எஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேங்க்யூ ஃபாதர். அப்புறம் எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், பிகாஸ் ஐ எம் யுவர் சன். சொல்லுங்க, நான் உம்முடைய பிள்ளை. உங்க நேச்சர் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, மை நேச்சர், மை நேச்சர் இஸ் லவ். சொல்லுங்க, மை நேச்சர் இஸ் லவ். என்னுடைய குணம் அன்பு. சொல்லுங்க, என்னுடைய குணம் அன்பு. ஐ எம் கிரியேட்டட் ஃபார் லவ். ஐ எம் கிரியேட்டட் இன் லவ். நான் அன்பினாலே சிருஷ்டிக்கப்பட்டேன்,
அன்பிற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டேன். அன்பினாலே சிருஷ்டிக்கப்பட்டேன். அன்பிற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டேன். லார்ட் ஹெல்ப் மீ. சொல்லுங்க, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இது என்னுடைய குணமாக, இதனை வெளிப்படுகிற மாதமாக இருக்கட்டும். இட்ஸ் a month of love. சொல்லுங்க, the month of love. It's a month of love. It's a month where I can show my love. என் அன்பை நான் வெளிப்படுத்துகிற, காட்டுகிற மாதம். சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆமென். எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் ஒரு ஆமீன் போடுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். What a wonderful, 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 wonderful. யாரெல்லாம் இப்ப நான் சொன்னதை நீங்க அப்படியே மனசுல இருந்து பண்ணீங்களோ, நான் சொல்றேன், மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறீங்க. மிகப்பெரிய விஷயத்த என்ன பண்றீங்க, கொடுத்திருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. இந்த மாதம் இதனுடைய அறுவடை உண்டாகும். பல மடங்கு உங்க சரீரத்துல, உங்க பொருளாதாரத்துல, பினான்சியலி. நான் சொல்றேன், டிக்ளேர் பண்றேன், financial blessing is connected with this. பொருளாதார ஆசீர்வாதங்களும் இதோடு இணைந்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவேன், எல்லாத்தோடு எல்லாம் கனெக்டடா இருக்கும். அதனால மனதார எந்த ஒரு இது புரியுதுங்களா? திருப்பி நாளைக்கே ஒரு கோபம் வருது, ஒரு மாதிரி வருத்தம் வருதா, உடனே என்ன பண்ணுங்க, இந்த ப்ரேயரை பண்ணணும். யாரெல்லாம் ரெடி? டெய்லி பண்ணும். அப்புறம் நைட்டு தூங்கும் போதும் என்ன பண்ணணும்? ஆமா, தூங்கும் போதும் இத ஒரு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சா? ஆமா. யாராவது இப்போ நீங்க ஆபீஸ் போறீங்க, ஏதாவது ஒண்ணு போய் யாராச்சும் நமக்கு வேணும்னே வருவானுங்க. டக்குன்னு நமக்கு வந்து கோபம் வந்துடும். ஏதாவது உடனே என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். மனசுலயே வச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாமேன்னு சொல்றீங்க. ஆமா. ஸோ எவ்ரிடே இந்த மாதம் இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறணும். நம்ம லைஃப் ஸ்டைலா மாறணும். நம்ம எல்லாரும் என்னதான் இன்னுமே அந்த மனசு நமக்குள்ள அப்படிதான் ஜேர்னில தான் இருக்கிறோம். அதனால ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டோம், நாளைக்கு ஐயோ அப்படின்னு கில்ட் ஆகக்கூடாது. குற்ற உணர்வு அடையவே அடையாதீங்க என்னைக்குமே. டோன்ட் பி கில்ட்டி. ஐயோ நான் வந்து அப்படின்னு நினைக்காதீங்க. உடனே அதை மனசுல கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து, ஆண்டவரே உங்க நேச்சரை எனக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பாருங்க. வேற லெவல்ல டேர்ன் ஆகும். இதெல்லாம் நான் சுவிதாலாம் நாங்க பல வருஷம் இதை நீங்க ஃபாலோ பண்றோம். நிறைய நேரங்கள்ல சில நேரம் கஷ்டமா இருக்கும். திருப்பி திருப்பி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்பெல்லாம் மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம், போய் ஆண்டவரே கிளீன் பண்ணுங்கப்பா, என் ஹார்ட்டை கிளீன் பண்ணுங்க, என் மனசை கிளீன் பண்ணுங்க, எனக்கு அந்த கோபம் வேணாம், எனக்கு இந்த காரியம் வேணாம். நிஜமா சொல்றேன், எப்பெல்லாம் அப்படி பண்ணி பாருங்க, உங்க மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். தெளிவா நீங்க செய்வீங்க. எந்த காரியமானாலும் நிதானமா செய்வீங்க. முடிவுகளை சரியா எடுப்பீங்க. பதட்டமே இருக்காது. எல்லாமே சொல்றீங்க. இப்படிதான் இருக்கும். ஆமென். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். பிளஸ் யூ, பிளஸ் யூ. யாருக்கெல்லாம் நீங்க பிரயோஜனமா இருந்தது? நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் ஃபினான்ஸ் பத்தி பேசலாம்னு யோசிச்சிருந்தேன். பட் ஓகே, பட் நேத்து உள்ளதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இது எனக்கு என்னன்னா, நம்ம லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப் நீங்க நிஜமாவே நம்மளை ஃபாலோ பண்றீங்கன்னா, இங்க வந்து இதுதான் வி ப்ரையாரிட்டைஸ். நாங்கள் இதை மட்டும்தான் மெயினா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா இதுல இருந்து தான் எல்லாமே இருக்கு. பணம்லாம் வரும். பணம் தானா வருமா வராதா? வந்துடும். செழிப்புல நம்ம இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். So thank you all. So செப்டம்பர் 28 ஒன் டே கான்ஃபரன்ஸ் சென்னையில நடக்குது. வரவங்க இன்னைக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிட்டீங்க நிறைய பேர். ஸோ 15 வந்து லாஸ்ட் டேட்டு. 15க்குள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். 28ஆம் தேதி ஃபுல் டே. ஆனா முடிந்தா அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டா வேணுங்கிறவங்க நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ அது இருக்குது. மற்றபடி எவ்ரிடே ஜாயின் பண்ணுங்க. புதிதா இருக்கிறவங்க தொடர்ந்து கொஞ்ச நாள் கேளுங்க. உங்களுக்கு ஓகே, இவர் கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆமா என்னையா இது நம்ம யாருமே இவங்க நின்று கதறி அழுது ஜபிக்க அப்படிலாம் உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க வந்து தாராளமா
அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஃபாலோ பண்ணலாம், தவறே கிடையாது. நான் யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன். வந்தே ஆகணும்னு என்ன பண்ண மாட்டேன், மறுபடியும் ஃபோன் பண்ணி கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நாங்க என்னைக்குமே. அப்படிதானே? யாரையாவது நான் திருப்பி ஃபோன் பண்ணி ஏன் நீங்க காலையில மார்னிங் பிரேயர் வரலன்னு கேட்டிருக்கேனா? கேட்டதே கிடையாது. கேட்காம ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் எனக்கு வேணும். ஆமா, ரெகுலரா அந்த மாதிரி வர்றவங்க தொடர்ந்து வாங்க. இட் வில் சேஞ்ச். உங்க வாழ்க்கையை மாற்றும், சகலமும் மாறும். ஆமென். வண்டர்ஃபுல். ஸோ அதே மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகி நீங்க தான் மென்டார், நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கான அந்த மென்டார்ஷிப்போட இது இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதமும் அந்த மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணி இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க, இஃப் யூ வாண்ட் எனி கவுன்சிலிங் எனி திங், நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆனா எந்த டைம்ல எந்த டேட்ல அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா ஒரே நாளே எல்லாருக்கும் டைம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்க என்கிட்டயும் சுவிதா கிட்டையும் பேசணும் அப்படின்னா நீங்க ஃபோன்ல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட்னா எந்த டைம்ல எப்போ நாங்க ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு. அது மாதத்துல ஏதாவது ஒரு நாள் பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களை குறித்து விஷயம் தெரியணும். சில நேரம் ஃபோன்ல கனெக்ட் ஆக முடியலன்னா வாட்ஸ்அப் சொல்லுங்க. வாட்ஸ்அப். ஆமா, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, so that we know about you. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களை குறித்து எனக்கு அறிமுகப்படுத்தணும்னா எனக்கு சுவிதாக்கும் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் சொல்லல, யார் நீங்க என்னையும் சுவிதாவையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா, மதரா, மென்டாரா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடா நினைச்சு ஃபாலோ பண்றீங்களோ அவங்க மாத்திரம் எங்களுக்கு அனுப்புங்க, வேற யாரும் அனுப்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சிலர் வந்து நீங்க சும்மா எனக்கு மெசேஜ் மட்டும் போதும் பிரதர், என்னை பத்திலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணுங்க, மெசேஜ் மட்டும் யூடியூப்லயும் இதுலயும் கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பட் தோஸ் ஹூ வாண்ட் டு கனெக்ட் வித் அஸ், எங்களோட இணைந்து கனெக்ட் ஆகி வரணும்னு விரும்புறவங்க உங்களை குறித்து என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நான் சொல்றது புதிதாயோ இல்ல கனெக்டே ஆகாம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. யூடியூப்ல நிறைய பேர் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. மெயினா யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக பேசுறேன். ஏன்னா இதுல இருக்கிறவங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஆஃப் பீப்புள் எனக்கு தெரியும். ஒரு சிலர் எனக்கு இன்னும் தெரியல. ஆனா நீங்க ரெகுலரா வரீங்க. உங்களை நீங்க என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு கூட எனக்கு இன்னும் நிறைய பேர் தெரியாது. ஸோ ஆனா நீங்க வந்து எங்க கூட கனெக்டடா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களை குறித்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ தட் வில் ப்ரே ஃபார் யூ. அதே மாதிரி கிவிங். ஓகே, டயத்து கொடுக்கறவங்க நீங்க கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டேயும் இதுல அனுப்புங்க, ஜிபேல அனுப்புங்க என் அக்கௌண்ட் அப்படின்ல. நீங்க இட்ஸ் அபவுட் ரெவலேஷன். நீங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அங்க கொடுக்கணும். இப்ப எனக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஆனா எனக்கு கூட கனெக்ட் ஆனவங்க எனக்கு கொடுங்க. ஓகே, நீங்க வேற யாரு, நான் வந்து இங்கதான் கனெக்ட் ஆயிருக்கேன்னா அங்க மெசேஜ் கேட்கணும், அங்க என்ன பண்ணணும், டயத்தை கொடுக்கணும். ஏன்னா எங்கே நீங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுறீங்களோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், where you eat the spiritual food. நான் சரவண பவன்ல போய் சாப்பிடுறேன், பக்கத்துல இருக்க தலப்பாக்கட்டியில போய் காசை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரவண பவன் பாவம் இல்லையா? எங்க சாப்பிடுறீங்களோ, எங்கே ஆவிக்குரிய உணவு உங்க சரீரத்துக்குள்ள போகுதோ, வேற கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம் போய் வாசிங்க. திருவசனத்தை போதிக்கப்படுகிறவன் எங்க போதிக்கப்படுறானோ அந்த போதிக்கிறவனுக்கு நன்மைகளை பகிர்ந்து கொடு. பவுல் சொல்றாரு, பகிர்ந்து கொடு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னு. இப்போ ஊழியம் பண்றவங்க, ஏன்னா ஒரு காலத்துல எனக்கே தெரியாது, எங்க ஊர்ல சின்ன வயசுல இருந்து ட்ரெடிஷனல் சபையில வளர்ந்தனால எங்க வீட்டுல காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்படின்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, திடீர்னு 10 ரூபா, அப்பெல்லாம் இப்ப 10 ருபீஸ்ங்கிறது பெரிய விஷயம் அப்படிதானே. நான் 10 ரூபா காணிக்க எடுத்துட்டேன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க எங்க வீட்டுல. ஏய் 10 ரூபா சேஞ்ச் மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போகும்போது இன்னும் ஞாபகம் இருக்கு, யாரெல்லாம் இதை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, நாங்க சர்ச்சுக்கு நடந்து போவோம். அப்ப போய் என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபா கொடுத்து சில்லறை வாங்குவாங்க. இந்த டெலிபோன் பூத் இருக்கும், எஸ்டிடி பூத்துல 50 காசு, 1 ரூபா வாங்கி என்ன பண்ணுவோம், எங்க 5 பிள்ளைங்க நாங்க,
எங்க கையில என்ன பண்ணுவாங்க, இந்த 4 தெரியுமா யாருக்காது, இப்பெல்லாம் தெரியுமானே தெரியல. 4 இருக்கும், 25 பைசா. சின்ன பிள்ளைங்களுக்கு என் தங்கச்சிங்க 2க்கும் 25 பைசா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எனக்கு 50 காசு கொடுப்பாங்க. ஓ 50 பைசா அப்படின்னு காணிக்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் போடுறது. அது ஐயோ கூட போட்டா டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன்னா நிறைய மனநிலை அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் தான் மொத்தத்தையும் கொடுக்காருன்னே தெரியல. நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட யோசிக்க மாட்டோம். 3000 ரூபாய் ஸ்கேன் அப்படின்னா தைரியமா போய் எடுப்போம். பிளட் டெஸ்ட் வேறமே பேசுறது கிடையாது டாக்டர்கிட்டயோ மெடிக்கல். ஆனா ஆண்டவருக்கு வரும்போது உள்ளுக்குள்ள கும்முனுங்க நிறைய பேருக்கு. ஆண்டவருக்கா இந்த மாசம் என்ன பண்றது, அந்த மாசம். சோ இது ஏன்னா இது விழுந்து போன மனநிலை. இதுல இருந்தெல்லாம் டெலிவர் ஆகணும். எல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. டெலிவர் ஃப்ரம் தட் மைண்ட். ஆண்டவரை ஹானர் பண்ணுங்க. வேற நான் என்னன்னா நம்ம கூட என் கூட கனெக்டா இருக்கவங்க அந்த இடத்து ஏன் தெரியுமா, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் படைக்கும் போதே எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கிறார்னா கனெக்டடா படைச்சிருக்கிறார். இணைப்போடு கிவ் அண்ட் டேக் அப்படிதான் வச்சிருக்கிறார். எப்படி கிவ் அண்ட் டேக். பிதாவாகிய தேவன் இயேசுவை விதைக்கிறார், நம்மை பெற்றுக்கொள்ளுகிறார். புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை அனுப்புறாரு, அநேக தேவ புத்திரர்களை அறுவடை செய்கிறார். சோ விதைப்பு அறுப்பு அப்படிங்கிறதுலதான் தேவன் வேலை செய்கிறார். நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்க, உங்க வேல்யூவை கொடுக்குறீங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, உங்களுக்கு சம்பளம் தராங்க, இன்கம் கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறாங்க. நீங்க ஒன்ன கொடுக்குறீங்க, ஒன்ன பெற்றுக்கொள்ளுகிறீங்க. தேவனிடத்துல டைமை கொடுக்குறீங்க, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதுல இருந்து அவருக்கு கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கோங்க, இது இப்படிதான் கனெக்டடா தான் ஒர்க் ஆகும். நம்ம ஆனா என்னன்னா உலகம் எப்படின்னா ஃப்ரீ, இந்த இலவச மனநிலையை கொண்டு வந்திருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட் இலவசமே இல்ல, மக்களுக்கு இலவசமே கிடையாதுன்னு சொல்லி மக்களை வேல்யூவை உருவாக்கணும்னு கொண்டு வருதோ அந்த கவர்மெண்ட் தான் நல்ல கவர்மெண்ட். தெரியுமா? யாரெல்லாம் எஸ் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப அடுத்த ஒரு கவர்மெண்ட் வருது, நீங்கள் உங்கள் வீட்டிலே எல்லாம் உங்களுக்கு ஈவன் காலையில வாயிலே வந்து உங்களுக்கு உணவு அளிக்கப்படும், மத்தியானம் நீங்கள் படுத்துக்கொண்டே இருங்கள், உங்கள் வாய்க்குள்ளே பிரியாணி வைக்கப்படும் இப்படின்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு மோசமான கவர்மெண்ட் எதுவுமே கிடையாது. இலவசம் இலவசம்னு கொடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் மக்களை நாசம் படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. இலவசமா வாங்கவே கூடாது. இலவசம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேர் பஸ்ல இலவசம், எல்லாத்துலயும் இலவசம். நிஜமா இது பாவர்ட்டி மைண்ட் செட். இது என்னன்னா தரித்திர மனநிலை. நீங்க நாளைக்கு உன்னை யோசிக்கவே மாட்டீங்க, பெருசா யோசிக்கவே மாட்டீங்க. வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுடைய வேல்யூ, நமக்குள்ள இருக்கிற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் பாருங்க. ஆமா, இந்த மாதிரி இந்த ஆஃபர் போட்டா போய் ஆஃபர்ல வாங்குறது, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம், இந்த மனநிலையெல்லாம் மாறணும். ஏன் இதுலயே இருந்தீங்கன்னா இதை விட்டு நீங்க அடுத்தது போக முடியாது, செல்வத்துக்குள்ள செழிப்புக்குள்ள போக முடியாது. புரியுதுங்களா? you need to go beyond that. நிறைவுக்குள்ள போகணும், அபண்டன்ஸ்குள்ள போகணும். நமக்கு ஏன் கொடுக்கறது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, ஏன்னா நமக்குள்ள ஒரு குறைவு மனப்பான்மை. ஐயோ ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுத்துட்டா இவ்வளவு ஆயிருமோ, இவ்வளவு கொடுத்துட்டா. நிஜமா சொல்றேன், நான் வந்து ஸ்டார்டிங்ல ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வெறும் 500 கொடுக்க கஷ்டப்படுவேன். இன்னைக்கு அதுல 15 20 மடங்கு அதிகமா கொடுக்க அளவுக்கு ஹார்ட் ஃப்ரீயா இருக்கு. யோசிக்காம கொடுக்கிற ஹார்ட் இருக்கு. டயத்தை விட அதிகமா கொடுக்கிற ஹார்ட், நினைக்கும் போதெல்லாம் கொடுக்கிற ஹார்ட். நான் இப்ப வந்து வீக்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இப்ப எப்படி வந்துட்டேன், வாரம் வாரம் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், எவ்ரி டே கொடுக்கணும் ஆண்டவர். நீங்க கூட மாறலாம் எவ்ரி டே. ஏன்னா சரி, நம்ம இஎம்ஐ கட்டுறோம், இதை கட்டுறோம், அதை கட்டுறோம், ஏன் இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி விரும்பல. உங்க வருமானத்துல நீங்க வாழணும்னு விரும்புறாரு. வருமானத்துல வாழணும்னு அப்படின்னா மொத்த வருமானமும் நீங்க என்ஜாய் பண்ணி ஹாப்பியா ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு விரும்பல, கடனை அடைக்கணும்னு ஆண்டவர் விருப்பம் இல்லை, மொத்தமா குடும்பத்தை. ஆனா அந்த மொத்தமா குடும்பத்துல அனுபவிக்கிறதுல இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கறதுனாலே ஆண்டவருக்கு. நான் ஆண்டவர் கேட்டிருக்கேன், ஏசப்பா எனக்கு வர வருமானத்துல நான் வந்து கொடுக்கணும், உன்னை வந்து மாசம் மாசம் அப்படின்னா அது காணிக்கையை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் அப்படி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம வாடகை கொடுக்குறோம், இந்த இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனா கொடுக்கது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்லி ஆஃபரிங். ஏன் இது சொல்றேன்னா,
இதுதான் உங்களை இன்க்ரீஸ் பண்ணும். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அதனால கேட்டுட்டு இருக்கவங்க எங்க கனெக்டா இருக்கீங்களா, அங்க மனதார கொடுங்க, தசம்பாவத்தை கொடுங்க, டயத்தை கொடுங்க, காணிக்க கொடுங்க. நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கிறவங்க நீங்க, ஏன்னா நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு அறுவடையை கொடுக்கும், பல மடங்கு பெருக்கத்தை கொடுக்கும். எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கால் பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, பிரதர் அப்ப அந்த கிவிங்கை பத்தி நான் எப்பவுமே சொல்றது இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் டீச் பண்ணுவேன், சொல்லுவேன், என்ன சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன், நான் இப்ப கூட நான் என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேன், 5 மினிட்ஸ் கேளுங்க. நாங்க ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது, நாங்க ஊழியத்துல எப்படின்னா இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி நாங்க வேலூர்ல ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம், ப்ரேயர் ஃபெலோஷிப். ஸோ அப்போ கொஞ்சம் பேர் வருவாங்க, ஒரு 15-20 பேர் வருவாங்க எங்க வேலூர்ல. அப்போ என்ன பண்ணுவோம்னா, எனக்கும் சுவிதாக்கு என்னன்னா, நம்ம வந்து காணிக்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து முடிவு எடுத்துட்டு, நம்ம பிசினஸ் பண்றோம், அதுல இருந்து வர பணத்துல ஊழியம் பண்ணணும். ஏன்னா அப்படித்தானே இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஏன் நீங்க பிசினஸ் பண்ணி ஊழியம் பண்ண வேண்டியதானே, வேலை செஞ்சு ஊழியம். நாங்களும் அப்படி நினைச்சிட்டு அப்படி பண்ணணும். அப்போ ஒரு ஆன்டி, அது எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தவங்க, எங்களுக்கு அந்த ஹால் கொடுத்தாங்க நடத்துங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஹாலுக்கு நாங்க பே பண்ணுவோம். ஸோ ஆனா அவங்க வந்து ஒரு 2 வாரம் 2 நாள் வந்தாங்க, 2 டைம் வந்து பார்த்துட்டு அவங்க, என்னப்பா நீங்க காணிக்கையே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. இல்ல ஆண்டி, நாங்க காணிக்கைலாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. அவங்க அமைதியா போயிட்டாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, அவங்க ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வராங்க, வந்து என்கிட்ட கேட்டாங்க. அடுத்த நாள்ல நெக்ஸ்ட் டைம் வராங்க. இப்ப அங்க பாருங்க, இது நீ எடுக்க மாட்ட அப்படிங்கிறது இல்ல, தேவனுடைய நியமம்னு ஒண்ணு இருக்கு, அந்த நியமத்தை நீ மாத்தாத, அப்படி மாத்த முடியாது. ஆண்டவர் தம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான திட்டம் தான் கொடுக்கிறது. உனக்கு வேணான்னு நீ நினைக்கிறது அது உன்னுடையது. ஆனா வர ஜனங்க அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவங்க அந்த சத்தியத்துக்கு விதைக்கணும். அதனால நிச்சயமா நீ பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டியை கொண்டு வச்சுட்டாங்க. ஆனா நான் அப்பவும் என்ன பண்ணிட்டோம், அந்த பெட்டி என்ன பண்ணிட்டோம், அவங்க சரி இருக்கட்டும் ஒதுக்கி சைட்ல வச்சுட்டோம். வருவாங்க ஜனங்க, வருவாங்க, கொடுக்க மாட்டாங்க, போயிருவாங்க. நாங்களும் சாப்பாடு போடுவோம், போயிருவாங்க, வருவாங்க, போயிருவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எப்போ பர்சனலா ரெவலேஷன் வந்தோன்னா, ஒரு அம்மா 2 குழந்தையோட வந்தாங்க. இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஏன்னா அது என் லைஃப் அன்னைக்குதான் மாத்திச்சு. ஒரு அம்மா 2 பொண்ணுங்களோட எங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப நாங்க வேலூர்ல இருக்கிறோம். வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது அவங்க ரொம்ப நடந்து வராங்க, கிராமத்துல இருந்து வராங்க. ஒரு 150 ருபீஸை என் கையில கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, நாங்க நடந்து போய் பஸ்ல போவோம்னாங்க. நான் உடனே ஐயோ நைட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் கையில கொடுத்த காசை அந்த காணிக்கையை நான் என்ன பண்ணேன், அவங்க கையிலேயே கொடுத்து, நீங்க போங்க, ஆட்டோ பிடிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அன்னைக்கு போய் சாப்பிட போறேன் வீட்டுல, எனக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு எனக்குள்ள. அப்புறம் ஆண்டவரே ஏன் அப்படின்னும் போது எனக்குள்ள ஆண்டவர் பேசுறது தெரியுது. சொல்றாரு, ஏண்டா அவங்க வறுமை வெளியே போகணும், வறுமையில இருந்து விடுதலை ஆகணும்னு தானே உன்கிட்ட அனுப்பி வச்சேன். அவங்ககிட்ட இருந்த 150 ரூபாய உன் கையில கொடுக்குறாங்க, ஏன்னா அதுதான் அவங்க சாபத்தை முறிக்கும். நீ அதை திருப்பி கொடுத்துட்டியடான்னு. இங்கதான் எனக்கு அப்பதான் ஐ காட் த ரெவலேஷன் ஆஃப் ரிசீவிங். புரியுதுங்களா? என் ஹார்ட் காணிக்கைய ரிசீவ் பண்ற எப்போ ஊழியத்துல இருந்துகிட்டே இருக்கும் போதே நான் காணிக்க வாங்குற. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வராதது காரணமே என்ன தெரியுமாங்க? இப்ப கூட நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, இதுல உங்கள நிறைய பேரு எனக்கு கண்டிப்பா சொல்ல முடியும், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அப்படியோ இல்ல ஊழியம் பண்ணாலே சே மத்தவங்களோட காசு அப்படின்னு சொல்லிடுவாங்களே, இவங்க காசுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதனாலேயே ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. தெரியுமா? எவ்வளவு பாஸ்டர்ஸ் நான் பாக்குறேன் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மனுஷங்களுக்கு பயப்படுறாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுக்கு பயப்படாத. எவன் எவன் ஒருத்தன் காணிக்க கொடுக்கவே மாட்டேங்கிறானோ அவன் மட்டும்தான் கெடுத்து பேசுவான். கொடுக்கிறவன் என்னைக்குமே கிவிங்க குறித்து சந்தோஷப்படுவான்னு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, மினிஸ்ட்ரியில இருக்கீங்களா, டோன்ட் எவர் ஒரி ஹூம் த பீப்புள், என்ன ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க. சொல்றவன் என்னைக்குமே கொடுக்க மாட்டான். குறை சொல்றவன், ஊழியக்காரங்களை தப்பா பேசுறவன் என்னைக்குமே யாருக்குமே கொடுக்க மாட்டான். நீங்க வேணா போய் யூடியூப்ல யாரெல்லாம் அந்த காணிக்கைகளை பத்தி பேசுறவங்க
அப்படின்னு இருப்பாங்கல்ல, குறை சொல்றவங்க, இவங்க இவ காணிக்க வாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நபரை போய் பாருங்க, அவர் காணிக்கே கொடுக்க மாட்டான், யாருக்குமே கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுக்கிறவன் பேச மாட்டான். ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். அதனால கெட்டதை பேசுறவங்களை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஜனங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால ஜஸ்ட் டீச். அப்படியும் நான் டெய்லி டீச் பண்றது கிடையாது, மாதத்துல 1 நாள் 2 நாள். ஏன்னா இந்த இதை கூட ஏன் நான் பண்றேன்னா, நான் ஒரு ஊழியம் தொடங்கி ரொம்ப இதாகி முத தடவை நான் டீச் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் அனுப்புறாங்க, பிரதர் நீங்க நான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, நான் 2 வருஷமா உங்களுக்கு காணிக்க அனுப்பணும்னு நினைப்பேன், ஆனா நீங்க காணிக்கை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்கல்ல, அதனால காணிக்கையே வாங்காத ஊழியக்காரர் போல, அதனாலயே நான் அனுப்பதே இல்லை பிரதர்னாங்க. ஆமா, நான் அப்ப சொன்னேன், ஆமா சிஸ்டர், ஆமா எனக்கு வானத்துல நான் இப்போ பிரசங்கம் முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போவேன். அந்த மொட்டை மாடிக்கு மேல இருந்து எனக்கு அப்படியே 2000 ரூபாய் வெளியே வரும், அப்படியே தலையில போடுவார் ஆண்டவர். அதை எடுத்து நான் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன். அப்படியே டெய்லி பாருங்க மொட்டை மாடியில எனக்கு அப்படியே மேல இருந்து கொட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அப்பதான் புரியுது. எல்லா ஊழியர்களையும் தேவன் போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்னா, ஜனங்க மூலமா தான் போஷிக்கிறார். நான் கேட்கறதுங்கனால இல்ல, கொடுப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். பெரும் பொழுது பவுல் எழுதுவாரு, அந்த ஸ்தோத்திரம் பெருகுமா. இப்போ நீங்க ஒரு ஊழியருக்கு ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹார்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஆண்டவர் அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. சோ அதனால when I get revelation, அதுல இருந்து தான் நான் என்ன பண்ணுவேன், கிவிங்க பத்தியே பேச ஆரம்பிச்சேன். ஆனா அது கூட எவ்ரிடே பிரேயர்ல கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க 2 வருஷமா இதை பத்தியே சொல்லல அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், ஓ சொல்லணுமோ. ஏன்னா பொதுவா எல்லா சண்டே இப்ப நீங்க எந்த சர்ச்சை வேணாலும் இப்போ ஆன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்லாதனால ஒருவேளை புரியலையோ, அதனால என்ன பண்ணுவேன், மந்த்லி ஒன்ஸ் கிவிங்கோட இம்பார்ட்டன்ஸ பேசுவேன். ஏன்னா எனக்கு நான் சொல்றேன், எனக்கு கடன் எல்லாம் தீர்ந்தது, எல்லாம் தீர்ந்தது. ஆனா ஒரு ஒரு அபண்டன்ஸ்குள்ள என்னால வர முடியல. எப்ப தெரியுமா? எனக்கு ரெகுலரா எனக்கு என்ன மனநிலை இருந்ததுன்னா, 2015-16ல எனக்கு தோணுனா கொடுப்பேன். எப்படி எனக்குள்ள ஸ்பிரிட், நான் எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு ஆவியிலே ஏவப்பட்டால் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இதை நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் எப்பவுமே. யாராவது சொன்ன அப்படிலாம் இல்லை, என் ஸ்பிரிட் எனக்குள்ள ஆவியானவர் சொன்னால்தான் கொடுப்பேன். இப்படிதான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அதே மாதிரி காசு வரட்டும் கொடுப்பேன், இப்படிதான். அப்பதான் ஒரு ஊழியக்காரர், எனக்கு அவர் இன்னுமே என் கூட இருக்கிற கனெக்டடா, அவர் என்கிட்ட சொன்னார், இல்லப்பா ஆண்டவருக்கு மனசுல நிர்ணயிச்சு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து பாரு, தசம்பாவம் கொடுக்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு. நீ கொடுத்து பாரு, அது தேவனை ஹானர் பண்றது, போஷிக்கிறாரு. நிஜமா அன்னைக்கு ஏதோ ஒண்ணு மைண்ட்ல ஏதோ சேஞ்ச் ஆச்சு. அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், தசம பாகம் சரி, காணிக்கையும் சரி. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து பல மடங்கு பெருகி இருக்கு. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்ல முடியும், நான் பரிபூர்ணத்துல இருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன். ஒரு காலத்துல சண்டே மீன் வாங்க போறதுன்னா, நிஜமா ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்குறதுக்கு, நான் சண்டேனா மீன் வாங்குறதுக்கோ போனா யோசிப்பேன், எந்த மீன் வாங்கலாம், 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு எவ்வளவு. இப்ப நிஜமா நான் சொல்றேன், நான் இதுக்காக சொல்ல, இப்ப நான் கடைக்கு போனா காசை பாக்குறது இல்ல. அந்த மீன் எவ்வளவு விலைனாலும் பிரச்சனை இல்லை, அது கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்ல மீன் மட்டும்தான் வேணும். அவன் எவ்வளவு கேட்டாலும் பேரம் கூட பேசுறது இல்லைங்க. அன்னைக்கு ஒரு தடவை இப்படிதான் ஒரு பிரதரை கூட்டிட்டு போனேன். அவங்க மீன் விலை கேட்டேன், அவங்க ஏதோ விலை சொன்னாங்க. நான் உடனே ஓகேன்னு சொல்றேன். உடனே இவரு, பிரதர் என்ன பிரதர் நீங்க உடனே அதெல்லாம் அவ்வளவு காசு கொடுக்க கூடாது பிரதர். ஏன்னா எனக்கு என் மனநிலையே அப்படி இல்லை. இப்ப காசை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கிறதே இல்லை. ஏன்? ஏன்னா அந்த இடத்துல தேவன் தன் பிள்ளைகளை வைப்பாரோ. யாரெல்லாம் அந்த பிளெஸிங்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க? காசை வச்சு முடிவு பண்ணாத ஒரு இடத்துக்குள்ள நீங்க வருவீங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா பணம் உங்களை தடுக்காது. உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னா பணம் உங்களை தடுக்காது. அந்த மாதிரியான அபரிவிதமான ஒரு இடத்துல தேவன் கொண்டு வர்றாரு. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்களை கைவிட்டதாட்ட சரித்திரமே கிடையாது. சோ அதனால சந்தோஷமா விதைங்க.
எந்த இடத்துல இங்க விதைக்கணும்னா விதைங்க. நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் யூடியூப் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல தெரியாதவர்கள், புதிதா இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, விதைங்க. நீங்க ஒரு விதைக்காம ரிசீவ் பண்ண 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 என்ன ஆகும்னா, அது 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 உங்களை பிளஸ் பண்ணாம இருக்காது. நான் சொல்றேன், சும்மா இந்த வசனத்தை கேட்டீங்கனாலே உங்களுக்கு பிளஸிங் தான். ஆனா அத அத அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து பாருங்க, அந்த ஹானர் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போயிடும். உங்க லைஃப் அடுத்து நான் அதை அனுபவிச்சிருக்கீங்க. நான் ஒரு சில ஊழியக்காரங்களுக்குலாம் ரொம்ப வருஷமா, உதாரணத்துக்கு சில பென்னிஹின் வச்சுக்கோங்களேன். பென்னிஹின் வந்து ரொம்ப வருஷமா நான் கேட்பேன். ஆனா எனக்குள்ள தோணுச்சு, எனக்குள்ள என்னன்னா அவருக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு. ஆனா ஒரு டைம் இல்ல, நான் அவருக்கு அனுப்பணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கான இது கிடைச்சிருச்சு, லிங்க். ஆனா ஒன்ஸ் நான் அதை அனுப்பின உடனே பாருங்க, சில காரியங்கள் அவர் லைஃப்ல இருந்த சில விஷயங்கள் மினிஸ்ட்ரி என் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிஜமா. கல்கட்டால அவரோட ஆபீஸ் இருக்கு. நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஆபீஸை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த பென்னிஹின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புறேன். நான் அனுப்பி ஹானர் பண்ணேன். ஆண்டவரே, இந்த ஊழியரை நான் ஹானர் பண்ணேன். ஏன்னா அவர் டீச்சிங் தான் நிறைய எனக்கு ஸ்டார்டிங்ல, நான் சொல்றது ஸ்டார்டிங்ல 2003-4 ஹானர். நான் when I honor with that money, நீ நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் என் மீட்டிங்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, அனாயிட்டிங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிஜமா சொல்றேன். நான் வந்து என்னால சொல்ல முடியும், பென்னிஹின் இருந்து நான் எதை ரிசீவ் பண்ணேன், ஆண்ட்ரூ அமக்ட இருந்து என்ன ரிசீவ் பண்ணேன், ஒவ்வொரு ராம்பாபுட்ட இருந்து நான் என்ன ரிசீவ் பண்ணேன், ஜெசுடியன் இருந்து நான் என்ன ரிசீவ் பண்ணேன், ஒவ்வொருத்தங்களை இருந்து நான் ரிசீவ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். when I honor the impartation, அந்த ரிம்பார்டேஷன் என் மேல வெளிப்பட்டதை நான் உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி என் மென்டாரை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை when I honor with டயத், என் லைஃப்ல அவரு என்னெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு வந்துட்டே இருக்கு. அவர் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றாரோ அது எனக்கும் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிட்டு தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சில நேரம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்மளுடைய ஃபோர் ஃபாதர் கஷ்டப்பட்டதை நம்ம ஈஸியா அனுபவிச்சிடலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை ஃபாலோ பண்றீங்களா, என்னையும் சுவிதாவையும், நாங்க கடந்து போன சில கஷ்டங்களை கூட நீங்க கடந்து போக மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க கடந்து போக மாட்டாங்க, அவர்கள் அதை சுதந்தரிப்பார்கள் எல்லாமே சொல்றீங்க. சோ மனதார உங்களுடைய விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐ ரிலீஸ் த அனாயிண்டிங் ஓவர் யுவர் சீட். நான் பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு டயத்தையும் தசம பாகத்தினால நீங்க ஹானர் பண்ற உங்களை நான் அப்படியே பிளஸ் பண்றேன். அது பல மடங்கு பல மடங்கு பெருகுவதா, பல மடங்கு இன்க்ரீஸ். நான் சொல்றேன், உங்கள் விதைகள் பெருகும், உங்க விதை பெருகுங்க, உங்க டயத்து பெருகும். Let it increase. Let the seed increase in Jesus' name. அநேகருக்கு, லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்க போகுது ஆண்டவரே, கோடிகளுக்கு பிரயோஜனமா இருக்கு. மனதார ஆசீர்வதிக்கிற. தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய கரத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையிலும் உங்களுடைய கரம் அவர்களை அப்படியே உயர்த்தட்டும். அப்படியே உயர்த்தட்டும். நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒவ்வொருத்தர் மேல இந்த ஆசீர்வாதம் அப்படியே வெளிப்படட்டும். தேங்க்யூ ஃபாதர். யூடியூப்ல ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி, அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் வாழ்க்கையில பல மடங்கு பெருக்கத்தை கொண்டு வரட்டும், பல மடங்கு பெருக்கத்தை கொண்டு வரட்டும். சாபங்கள் முறிக்கப்படட்டும். நான் சொல்றேன் பாருங்க, சில நேரம் அந்த தரித்திரம் என்பது ஒரு சாபம் பாருங்க. சில நேரம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் தங்காது. சிலருக்குலாம் எவ்வளவுதான் இது பண்ணாலும் அது சில நேரம் ஸ்டே ஆகாது. நான் சொல்றேன், அந்த கர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். டு பிலீவ் தட்? மனச ஆனா ஒண்ணு கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுத்து பாருங்க, அப்படி ஹாப்பியா கொடுத்து பாருங்க, மனசார என்ஜாய் பண்ணி கொடுத்து பாருங்க. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். அது அப்படியே நான் சொல்றேன், கம்ப்ளீட்டா விடுதலையா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் உங்கள் குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். தேங்க்யூ ஃபாதர். இந்த ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு முறையும் பேசுறேன். அதே போல ஒரு சிலர்லாம் நீங்க ரெகுலரா வருஷக்கணக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க, ரெகுலரா கனெக்டடா இருக்கீங்க. நான் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றது, சில நேரம்
அறுவடை உடனே வரலனாலும் அந்த விதை ஆழமாக வேர் பிடித்து கொண்டே இருக்கிறது உங்க குடும்பத்துல. ஆமென். ஆழமா ஆழமா. ஆனா மேல எழும்பும் பொழுது பாருங்க, அது சாதாரணமா இருக்காது. அது ஆலமரம் போல பயங்கரமா, பனைமரம் போல மிகவும் பெரிதா உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடப்பதா. I bless everyone. I bless everyone. Thank you, Father. In Jesus' name. Amen. Amen. So யூடியூப்ல ஒருவேளை வாட்ச் பண்றவங்க இல்ல பண்றவங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் இது கொடுத்துருக்கிறேன். ஜிபே, ஃபோன்பே அதுல சர்வ் பண்ணணும் இந்த மாதத்துக்குன்னா நீங்க எப்போ வேணாலும் இன்னைக்கு பண்ணலாம். எவ்ரிடே, எனி டே, எவ்ரிடே, எப்போ வேணாலும் ஆண்டவருக்கு. ஆனா ஹாப்பியா சந்தோஷமா பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தா பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஐயோ இவர் சொன்னனால நான் பண்ணணும் அப்படிலாம் உனக்கு தேவையே அப்படிலாம் பண்ணாதீங்க. அது நெவர் ப்ரொடியூஸ். ஹாப்பியா சந்தோஷமா ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என் மனசார நான் உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியர் மேல நான் விதைக்கிறேன். இது பல மடங்கு 1000த்துக்கு இவங்களை பிரயோஜனமா வைங்க. நீங்க விதைக்கிற ஒரு விதையும் இந்த உலகத்துல இருக்க யாரோ ஒருத்தங்களை நான் பேசுற வார்த்தை போய் சேர்றதுக்கு அது பயன்பெறும். புரியுதுங்களா? அது பயன்பெறும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு விதையிலும் அந்த வல்லமை இருக்கு. ஸோ ஸோ வெளிநாட்டுல இருந்து இந்தியால இருந்து அக்கௌண்ட்ல போகணும்னா நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு. லைஃப் டுகெதர் ட்ரஸ்ட், ஐசிஐசிஐ பேங்க், அந்த அக்கௌண்ட் டீடைல் ஸ்கிரீன்ல இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ல போடுறோம், இதுல போடுங்க. ஜிபே, ஃபோன்பே அதுல போடுங்க. வெளிநாட்டுல இருந்து சப்போஸ் நான் வெளிநாட்டுல இருந்து பண்றேன், எனக்கு அக்கௌண்ட்ல போடுறேன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரம் அவுட் சைட் எனி கண்ட்ரி, நீங்க இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் சுவிதாங்க பேர்ல இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், ஸ்கிரீன்லயும் இருக்கு. நான் எதுனா சொல்லிடுறேன் தெளிவா, நம்ம டெய்லி சொல்ல மாட்டேன். ஸோ நோட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. இதுல நீங்க பண்ணலாம். வெஸ்டர்ன் யூனியன், ஒரு சிலர் வெஸ்டர்ன் யூனியன் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அதுலயும் நீங்க அனுப்பலாம். அங்க போய் என்ன டீட்டெயில் வேணும்னு கேளுங்க, எங்க கிட்ட கேளுங்க. ஸோ தட் நாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களை அனுப்பி தருவோம். வெஸ்டர்ன் யூனியன் மூலமாகவும் அனுப்பலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க அங்க யாருக்காவது அனுப்பணும்னு இருதயம் வந்துருச்சுன்னா நீங்க போய் அதுக்கான போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும். சில நேரம் ஒரு சிஸ்டர் இப்படிதான், பிரதர் எனக்கு அனுப்பணும் ஆனா என்னன்னு தெரியல, ஆனா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, அவங்க ப்ரே பண்ணிட்டே இருக்காங்களா, யாரோ ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. அவங்க சொன்னாங்களாம் ஈஸி தான்ப்பா, இங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ரெகுலரா மாதம் மாதம் எங்க இருந்து அனுப்புறாங்கன்னு இல்ல, அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த நாட்டுல இருந்து வருதான்னு. அந்த மாதிரி ஆண்டவர் வழிகளை திறப்பார். விதைய நான் எதுக்கு ப்ரே பண்ணுவேன்னா, உங்க விதை பெருகணும்னு ப்ரே பண்ணுவேன். ஸோ 500 ரூபாய் விதைக்கவங்க 5000 விதைப்பீங்க. 10,000 ரூபாய் விதைக்கிறவங்க 1,00,000 விதைப்பீங்க. நான் ரிலீஸ் பண்றேன். 5000 விதைக்கிறவங்க 50,000. எப்படி பிரதர் மாச வருமானம் பெருகுமான? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. உங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா நான் அந்த அனாயிட்டிங்க சுமக்கிறேன். ஐ கேரி தட் அனாயிட்டிங், ஐ கேரி தட் பவர். ஆண்டவருடைய வல்லமை, அந்த அபிஷேகம் என் மேலையும் சுவிதா மேலையும் இருக்கு. விதைக்கிற விதை பெருகும். அது சந்தோஷமா ஹாப்பியா விதைக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் யூ. நான் பேசுனது எல்லாருக்கும் யாருக்கும் ஹாப்பியா இருந்தது? ஹாப்பினா ஹாப்பின்னு போடுங்க. ஒரு மாதிரி இருந்து பிரதர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் ஆகும் ரெவலேஷன் வர்றதுக்கு. வரும்போது விதைக்க ஆரம்பிப்பீர்கள். பட் ஸ்டே கனெக்டட். பிளஸ் யூ. நீங்க விதைக்கலனாலும் வசனத்தை கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த விதைப்பை குறித்த சத்தியம் வெளிப்படும். அன்னைக்கு விதைக்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. நாளை காலையில உங்களை நான் மீட் பண்றேன். 5:30 ஜாயின் பண்ணுங்க. பிளஸ் யூ. பை பை பை.